இப்படி இருக்கும்போது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சொன்னாலும் தமிழ் தேசியம்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க விட்டுறாதீங்க அப்படின்னு வைகோ போன்ற நபர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கும் போது நீங்க ஏன் வெளியே நின்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு துணையா இல்லாம நீங்க ஒரு தனித்து இயங்க பாக்குறீங்க? ஆமா, நல்ல கேள்வி, நல்ல சரியான கேள்வி ஐயா. வெளிப்படையாவே நீங்க ஒரு தேர்தல் காலங்கள்ல நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு பரப்புரை மேற்கொள்ளலாம்ல உங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம். என்ன விஷயம் நான் சொல்றேன்னாக்க, ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லி பரிகாரம் செய்யக்கூடிய நபர் அதெல்லாம் ஒரு அறிவிப்புலயே இவ்வளவு செய்யறாரு. ஒரு அறிவிப்புல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இன்னும் என்னென்னலாம் செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி முருகன் கோவில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்தவே இல்லையே. அதான் இப்ப நாங்க அதற்கான உத்தரவு வந்திருக்கா? எங்க ஒரு வரவே இல்லையே. எங்க வந்திருக்கு? இல்ல உயர்நீதிமன்றம் எந்த கோயில்ல? எந்த கோயில்ல? முருகனே எந்த கோயில்? மருதமலை. மருதமலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழ் கிடையாது மந்திரம். எங்க ஆளுகள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒரு திட்டம் இருக்கு. ஏன் ஊர்ல வந்து வைக்கிறீங்க உங்க திட்டத்தை? இல்ல அது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இந்தியா என்பது யாரு? இந்தியா என்பது நேச்சுரல் நேஷன் அல்ல, பலாத்காரமாக உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் தந்தை, தேச தந்தை, இந்தியாவின் தந்தை யாரு? ராபர்ட் கிளைவ். நேயர்களுக்கு வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா? நலம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஐயா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தமிழர்களுடைய ஒரு மந்திர சொல் போல இயக்கிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம், எல்லாரும் வாழலாம் அப்படி பேசும்போது வடவர்களுக்கு, வடக்கர்களுக்கு வேலையை கொடுக்காதீங்க, பொருள் எதுவும் கொடுக்காதீங்கன்னு லகரம் அப்படின்ற ஒரு வலைக்காட்சிக்கு பேட்டி நேர்காணல் கொடுத்துருக்கிறீங்களே, அது நீங்க கொண்டிருக்கிற கொள்கைக்கு நேர்மாறா இல்லையா? அதாவதுங்கய்யா, தன்னை பாதுகாத்துக்கணும்ல. அவர்கள் சொந்த தாயகமற்று, சொந்த நாடற்று, சொந்த அரசற்று அகதிகளாக இருந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது, மானிட பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது, அவர்களுக்கு முதலமைச்சர் இருக்கிறார், அவர்களுக்கு தலைமை அமைச்சர் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு குறைகள் இருந்தால் அதை அவங்க போராடி தான் அங்கே வேலைவாய்ப்பை பெறணும். அதுபோல் தமிழ்நாட்டில் நமக்கு சிக்கல் இருந்தால் நம்ம போராடி நம்ம வேலைவாய்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு தமிழ்நாட்டு இன்னொரு மாநிலத்தை ஆக்கிரமித்து அந்த மாநிலத்தை அவர்கள் வேலைவாய்ப்பு மட்டும் பெறுவதில்லை, அவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாளில் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிற கட்சிகளுக்கு தான் அவங்க வாக்களிக்க சொல்லுவாங்க, வாக்காளர் ஆகுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறது, புதுச்சேரி ஒன்றிய அரசினுடைய நேரடி மண்டலமாக இருக்குது, ஒரு மாநிலம்தான் அது, நேரடி பிரதேசமாக இருக்குது. அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தாலுக்கா மாதிரி தான் அது. ஆனால் அங்கே திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வர முடியலை. காங்கிரஸ் அல்லது பாஜக, பாஜக கூட்டணி அப்படி தான் வருது. காரணம், வெளியார் வடநாட்டார் அதிகமாக வந்துட்டாங்க அந்த யூனியன் பிரதேசங்கிற முறையில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் முடிவும் எடுக்கிறாங்க. அரசியல் முடிவு எடுத்து அவங்க இந்தி திணிப்பு, வடநாட்டு ஆதிக்கம், போக்குவரத்து எல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தாயகத்தை நம்ம பறி கொடுக்க வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. ஒருத்தர் படையெடுத்து பிடிக்கிறதுக்கு பதிலாக வேலை பெறுவது என்ற வடிவத்திலேயும் ஒரு இனத்தாயகத்தை மடக்கி வேறொரு தாயகமாக மாற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த வகையில் தான் அதை நம்ம தவிர்க்க சொல்லுகிறோம். மற்றபடி அவர்கள் ஒரு அனாதையாக இருக்காங்க, ஏதோ போரில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க, நாடு இல்லை அவங்களுக்கு, அப்படி சிரமப்படுறாங்கன்னா நம்ம அது உதவி செய்யலாம். அது மாதிரி இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கோ அல்லது அவருடைய நிலத்தை கைப்பற்றுவதற்கோ அப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே தங்களை தமிழின தலைவர்களாக, தமிழின காவலர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க?
இவர்கள் தமிழின தலைவர் என்ற பட்டமெல்லாம் வந்து ஒரு ஒரு கோஷத்தை திருடி வேஷத்தை போட்டு கொள்ளக்கூடிய தந்திரத்தையும் ஒரு உத்தி அது. மற்றபடி அது அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழின பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. குறிப்பாக திராவிட கட்சிகள்லாம் இருக்குது பாருங்க, திமுக இருக்குது, அது மாதிரி திராவிட கட்சிகள் இருக்குது. அவங்க வந்து இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு மறைமுக துணைப்படையாக தான் இருப்பார்களே தவிர அவர்கள் வந்து தடுக்கிறதெல்லாம் மாட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் வடநாட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரணுங்கிறாங்க. நீங்கள் வந்து தொழிலாளிகளை இப்போ திராவிட மாடல்னு ஸ்டாலின் சொல்கிறாரு பாருங்க, அவர் முதலாளியையும் வடநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து கூப்பிடணுங்கிறாரு, தொழிலாளியையும் வடநாட்டிலேருந்து கூப்பிடணுங்கிறாரு. எடுத்துக்காட்டால் எல்லா நாட்டுக்கும் போகிறார், போய் இவர் கூப்பிட்டா போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருந்தார் முதலாளிகளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு. முதலாளியை போங்க போங்கிறது தான் இந்திய விடுதலை போராட்டம். கிழக்கிந்திய கம்பெனியை போன்னு சொல்கிறது தான், வெள்ளைக்கார கம்பெனியை சொல்கிறது தான் இந்த விடுதலை போராட்டம். இப்போ இவங்க போய் பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மன், ஸ்பெயின் எல்லா நாடுகள்லையும் வெளிநாட்டு முதலாளியை கூப்பிட்றானுங்க. அவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்குது, அது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, பல ஆதாயங்கள் இருக்குது. அதனால் தாயகம் பரிபவத்தை பற்றி ஸ்டாலினோ எடப்பாடியோ எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதாயம். நாளைக்கு அவங்களுக்கே இது ஆபத்து இருக்குது, அவங்க கட்சியை ஆட்சி வர முடியாது, அவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா. அவர்கள் எப்பொழுதுமே தமிழர், தமிழ்நாடு அப்படின்றத குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அபத்தமான ஒரு தமிழ்நாடு, தமிழர் இனம் என்பதை பேசும்போது அதெல்லாம் வந்து தமிழனை ஏமாற்றுவதற்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் வெளியாரை எதிர்த்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ வயசு குறைவு அதனால தெரியாது. மகாராஷ்டிராவில் 68, 69, 70, 68 எல்லாம் கடுமையான வெளியார் எதிர்ப்பு வந்து நமக்கு அது தமிழர் மலையாளியை தான் இருந்தாங்க கடுமையாக. பால் தாக்கரே இன்றைக்கி வந்து அப்படி தான் அந்த ராஜ் தாக்கரேங்கிற அவர் பண்ணிகிட்ருக்காரு. வெளி மாநிலங்கள் கூடாது, நம்ம அழிஞ்சு போகிறோம்னு சொல்லி அவங்கவுங்க தாயகத்தை பாதுகாக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வேறு ட்ரம்ப் வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, வந்து சரியாக குடியுரிமை வாங்காதவங்கெல்லாம் வெளியேறுங்க போங்க வந்து விரட்டி விடுறாரு, விலங்கு போட்டு அனுப்புகிறாரு. மெக்சிகோவிலேருந்து வர்றதை முற்றிலும் தடுக்கணும், மதில் சுவர் எழுப்பணுங்கிறாரு. அவங்கவுங்க தாயகத்தை பாதுகாக்கிற வேலையில் அவங்க இருக்காங்க. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அரசியல் இல்லை. இது இங்கே ஒரு காட்டி கொடுக்குற அரசியல் என்பது இருக்குது. ஒன்று, நம்மளை கபலீகரம் செய்து ஆரியத்துக்கு அடிமையாக மாற்றணுங்கிற காங்கிரஸ் பாஜக அரசியல் இருக்குது. அவர்களோடு உடன்பாடு கண்டு நம்மளை காட்டி கொடுக்கக்கூடிய திராவிடம் இருக்குது. நம்ம இனம் என்பது போல பேசி காட்டி கொடுக்குற ஒரு அரசியல் இருக்குது. இப்பொழுது தான் தமிழ் தேசியம் என்பது தமிழர் தாயக பாதுகாப்பு, தமிழ் மொழி பாதுகாப்பு, இன பாதுகாப்பு என்பதில் எழுச்சி பெற்று வருகிறது. இப்போ இதுவரைக்கும் நமக்கு எதிரான பகையாற்றல்கள் தான் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக மாதிரி கட்சிகள் தான். அது அடுத்த இனத்துக்கு சேவை பண்ணுறவங்க தான் அங்கே அரசியலில் போர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது பாதிப்பு நாளைக்கு வரும், அவங்களுக்கு கூட பாதிப்பு வரும். அவங்களுக்கு பாதுகாப்புன்னா உலகத்தில் எங்கேயோ ஒரு தீவு வாங்கிட்டு கூட போயிடுவாங்க அவங்க குடும்பம்லாம். இப்போ உதயநிதியோ ஒரு ஸ்டாலினுக்கோ அரசியலில் குழப்ப நடத்த முடியலை அல்லது பதவி பெற முடியலைன்னாக்க எங்கேயோ ஒரு சொந்த தீவு வாங்கிட்டு கூட போய் சௌரியமாக அவங்களுடைய வாரிசுகள் தங்களை தற்காத்துக் கொள்வாங்க. தற்காக்கிறனா சௌரியமாக ராஜா மாதிரி வாழ்வாங்க. தற்காக்கிறதுங்கிறது கடைசி நிலைமையில் அது நல்ல சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருவாங்க. எங்கேயோ ஒரு தீவு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வசதி வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம். இதைத்தான் நம்பி இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு நம்பி நமக்கு நம்ம இனம் போயிடும். இந்த தமிழ்நாடு போச்சுன்னா தமிழர் தாயகம் என்பது மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு தான். இது போச்சுன்னா நம்ம தமிழர்களுக்கு மட்டும் எழுப்பல, உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்களுக்கு அனாதை ஆகிடுவாங்க. திமுக திராவிடம் இப்படின்னு பேசும்போது நீங்க வந்து எட்டிக்காய் கசப்பது போல அவர்களை மேல நீங்க ஏறி சாடுறீங்க. இப்படி இருக்கும்போது என்னதான் பிரச்சனைன்னு நான் சொன்னாலும் தமிழ் தேசியம்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க விட்டுறாதீங்க அப்படின்னு வைகோ போன்ற நபர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கும் போது நீங்க ஏன் வெளியே நின்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு துணையா இல்லாம நீங்க ஒரு தனித்து இயங்க பாக்குறீங்க? ஆமா, நல்ல கேள்வி, நல்ல சரியான கேள்வி ஐயா. வந்து என்னதான் பிரச்சனைனாலுமே ஒண்ணு குடிக்கிறாங்களா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நம்ம தான் ஒண்ணு குடிக்கிறோம். இப்ப நாம் தமிழர் நம்ம எல்லாம் முக்கியமான பிரச்சனையில ஒன்னா தான் இருக்கிறோம். வெளிப்படையாவே நீங்க ஒரு தேர்தல் காலங்கள்ல நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு பரப்புரை மேற்கொள்ளலாம்ல உங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம்? என்ன விஷயம் நான் சொல்றேன்னாக்க, இப்ப தமிழ் தேச இறையாண்மை மீட்பு, இப்ப தமிழ் தேசியம் பேசுறோம்ல, இதை பேசுவதல்ல, இதனுடைய சீமானும் தமிழ் தேசியம் பேசுறாங்க. அதான் இதனுடைய பொருள் என்ன? தமிழ் தேசமாக அங்கீகரிக்கப்படலை, நம்ம ஒரு இனமாகவும் அங்கீகரிக்கப்படலை. தமிழன்னு சொல்லவே முடியாது சட்டப்படி, இந்தியன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு தேசிய இனம். இப்போ நீங்கள் ரஷ்யாவில் ஜார் மன்னன் பக்கத்து இனங்கள்லாம் பிடிச்சி வச்சுருந்தான், ஒரு நாடாக வச்சுருந்தான்.
புரட்சி நடத்தும் போது லெனின் சொன்னார், நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு இன தன்னுரிமை கொடுப்போம், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் ரைட் டு செஸ்ஸியேட்னு கொடுத்துருவோம், சேர்ந்துருக்குன்னா இருங்க, பிரிஞ்சு போகிறனா போயிடுங்க, ஜாரை வீழ்த்தி ஜனநாயகத்தை கொண்டு வருவாங்கன்னு எல்லா இனங்களையும் கூப்பிட்டாரு. அதுபோல் எங்கள் ரஷ்ய மொழி மட்டும் ஆட்சி மொழியாக இருக்காது, எல்லா மொழியுமே ஆட்சி மொழியாக இருக்கும். அது மாதிரியே கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க, அது மாதிரியே கொண்டு வந்தாங்க, வச்சாங்க. பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை எல்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்தாங்க. இங்கே அப்படித்தானே இருக்குது, தமிழ்நாட்டில் தமிழ் தானே ஆட்சி மொழியாக இருக்குது. இல்லையே, இங்கே வந்து ஹிந்தி தானே ஆட்சி மொழி. இப்போ ரயில்வேயில், வங்கியில், மற்ற துறைகளில் ஆட்சி மொழி எது? ஒன்றிய அரசின் ஏன் ஒன்றிய அரசு என்ன இருக்குன்னா, எங்களது தமிழ்நாட்டு வேலை தானே அது. அஞ்சலகம் இருக்குங்க, யாருக்காக அது அஞ்சலகம் இருக்குது? ஊபிக்காரனுக்காக இருக்க, பீகார்காரனுக்கு இருக்க, அதில் ஏன் ஹிந்தி இருக்குது, அதில் இங்கிலீஷ் இருக்குது, அதில் தமிழ் கிடையாது. அவன் ஹிந்தியை கொண்டு வந்து திரிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா திட்டங்களுக்கும் இப்போ பண்ணுறானுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீராற்றல் துறை என்று இருந்தால் அதை ஜல் சக்திங்கிறான். நீங்கள் தமிழாக்கம் பண்ணி எழுதக்கூடாதான். இப்போ ஒன்று சமக்கரான்னு சொல்கிறாங்களே, இன்னும் ஒரு சமக்கரா திட்டம் மாணவர்களுக்கு. சமக்கரா, அது சமக்கரானுங்கிறது என்ன சொல்லி தமிழில் எழுதக்கூடாதான். எழுதுனாக்கா அந்த மானியம் கிடையாதான். நீங்கள் தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, சமக்கரான்னு தான் எழுதுனுங்கிறான். அப்போ இது ஒரு இன அடிமைத்தனம் இல்லாமல் என்னது? இன ஆதிக்கம், இன அடிமைத்தனமாக வேணாம். என் மொழியை அழித்து எங்கள் ஊரில் கொண்டாந்து நான் ஏன் சமக்கரான்னு புடலங்காய் எழுதணுங்கிறேன். இல்லை, அதைத்தான் இப்போ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு இந்தி மொழி சொல்ல அந்த திட்டத்தை சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி இயக்கமாக எழுதக்கூடாதுன்ட்டான். முதல்ல அப்படி எழுதியிருந்தாங்க. அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்து திட்டம். அது தமிழில் எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதுனா மானியம் கிடையாதுட்டான். அதனால் சர்வ சிக்ஷா அபியான்னு எழுது. உனக்கு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்துச்சுனாக்க இது எஸ்எஸ்ஏன்னு போட்டுக்க. சர்வ சிக்ஷா அபியானுடைய ஆங்கிலத்து எழுத்து சுருக்கம் எஸ்எஸ்ஏன்னு போட்டுக்க. ஆனால் தமிழில் அனைவருக்கும் கல்வின்னு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மானியம் கிடையாதுன்ட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியிலேயே. காங்கிரஸ்காரன் பாஜக ஒன்று தான் திணிப்பில். அப்போ அது வந்து ஒரு இன ஆதிக்கம், ஒரு இன மொழியை திணிக்கிறாங்கல்ல அவங்க. இப்போ நம்ம ஒரு இனம், அவங்க ஒரு இனம், நம்மளையெல்லாம் இணைச்சவன் வந்து வெள்ளைக்காரன். பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. இது இயற்கையான தேசம் கிடையாது. இது அடிச்சது லாட்ரின்னு என்ன பண்ணிட்டாங்க வடநாட்டுக்காரன். இந்திய விடுதலை போராட்டத்தில் லாட்ரி சீட்டு அடிச்சிருச்சு நமக்கு. இதை பயன்படுத்தி எல்லா இனப்பகுதிகளையும் நம்ம கீழே வச்சுக்குவோம் என்று ஆரியத்துவ கருத்துடையவங்களும் என்ன பண்ணிட்டானுங்க, இந்திய விடுதலையோடு சேர்த்து தேஷ் பாரத தேஷ்னு ஆரம்பித்தானுங்க. அப்போவே காங்கிரஸ் ரெசல்யூஷன் போட்டான், இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக. எப்போ 1900 போட்டானுங்க. இங்கே சென்னையில் இருக்கிற தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபை 1919 காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஆரிய பிராமண, ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ் விடுதலை காலத்திலேயே. அதே கட்சி அவனுடைய தம்பி தான் அவன் பாஜக, வேறு யாரும் கிடையாது. கொஞ்சம் தம்பின்னு கொஞ்சம் தீவிரமாக இருப்பான், அண்ணனோட எப்பவும் இருப்பான் தீவிரமாக. 2 பேரும் ஒன்று தான், உருகரு ரெட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்கிறது. இவங்க 2 பேரும் ஆரிய பிராமண, ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள். அவங்க தலைமையை நம்ம ஏற்றுக்கணும், அவன் மொழியை நம்ம ஏற்றுக்கணும், அவன் சான்ஸ்கிரிட்டை அவன் அவனுக்கான கொள்கையில் திட்ட முன்வரைவில் அஜெண்டாவில் அவன் தெளிவாக இருக்கிறான். இப்போ இந்தி பிரச்சார சபான்னு அவன் இந்தியை திணிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் தமிழ் பிரச்சார சபாவை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்குள்ளையாவது அவர்கள் நிறுவிருக்கலாம்? அது ஒரு பக்கம் நம்ம நிறுவுறது. இந்திய பிரச்சார சபை இங்கேயா, அதான் கேட்கணும். நீ அதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து தமிழ் பிரச்சார சபை அமைக்காமல் இருக்கும். அது அவர்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. ஏன் ஊரில் வந்து வைக்கிறீங்க உங்கள் திட்டத்தை? இல்லை, அது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான். அந்த இந்தியா என்பது யாரு? இந்தியா என்பது நேச்சுரல் நேஷன் அல்ல, பலாத்காரமாக உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் தந்தை, தேச தந்தை, இந்தியாவின் தந்தை யாரு? ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங். எல்லாரும் மகாத்மா காந்தின்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மை உருவாக்கணும் யார்? மகாத்மா காந்தி உருவாக்கினாரு. ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கடைசியில் பிளாஸ்டிக் யுத்தத்தில் அங்கே இவனை மீர் ஜாஃபரை சேர்த்துக்கிட்டு அந்த இவனை நம்ம சிராஜ் உத்தவ்லாவை அடித்து இது பண்ணி காலி பண்ணி கடைசியாக பிடிச்சாங்க. அப்போ இந்தியா என்ற கட்டமைப்பு உருவாக்குனது ராபர்ட் கிளைவ் துப்பாக்கி. முதல் வைஸ்ராய கவர்னர் ஜெனரல் அந்த ஆள் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவங்க தான் இந்தியாவுக்கு தந்தைமார். அதை விட்டு நீ காந்தியெல்லாம் என்ன ஓசியில் தந்தையா? ஓசி தந்தையா? அது அந்நியருக்கு பிறந்த நாடுன்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்தியா யாருக்கு பிறந்தது? நான் எங்கள் இனம், நாங்கள் எங்களுக்கு உள்ளது. இந்தியா என்ற நாடு சொல்கிறீங்கன்னா யாருக்கு பிறந்தது? யாரால் பிறப்பிக்கப்பட்டது? ஒரு நாடு பிறந்திருக்கு நமக்காக. ஏன் பிறந்தது? எப்படி பிறந்தது? என் நாட்டை விட, என் தமிழ்நாட்டை விட்டு என்னுடைய தாயத்தை வந்து சிறுபான்மையாக்கி, ராஜ்யமாக்கி, பிராந்தியமாக்கி, இன்னொருத்தன் வந்து அவன் தான் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கி வர்றான்னா அது என்னது? அது
அப்ப நீங்க இந்திய தமிழ்நாடை வந்து தனி நாடு கேட்குறீங்களா நீங்க? தனிநாடாக இருக்க தகுதி உள்ளது. காந்தியடிகள்கிட்ட கேட்டாங்க இது 1946 இந்தியா விடுதலை 2வது உலகப் போர் முடிஞ்ச உடனே விடுதலை டிக்ளேர் பண்ணாங்க. தகுதி இருக்குன்றீங்க. தகுதி இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை வந்து தனி நாடு வேணும்னு ஏதாவது அதனால காந்தி சொன்னதை சொல்லி இறங்குறேன். 46 வந்து நிருபர்கள் கேட்டாங்க, பிரிட்டன் நிருபர்கள் கேட்டாங்க காந்தியடிகளை, பல இனங்கள் பல மொழிகள் இருக்குது, இதில் நீங்கள் சுதந்திரம் பெற்று எப்படி ஒன்றா வச்சுக்க முடியாத. இப்போ வெள்ளைக்கார ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இராணுவத்தை பயன்படுத்தி அப்படி இப்படி பண்ணாங்க, கட்டுப்போப்பாக வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீங்க, ஜனநாயகம் பேசிக்கிட்டு இது எப்படி இவ்வளோ இனங்களை தனித்தனியாக இருக்கக்கூடிய நாடுகளாக உள்ளதெல்லாம் அங்கே இப்படி சேர்ந்துருக்கு, அது ஒன்றா வச்சுக்க முடியுமா உங்களால், இந்தியாவை பாதுகாக்க முடியுமான்னு கேட்குறான் நிருபர். உண்மைதான். இவங்க இந்த இனங்கள் எல்லாம் தனித்தனி நாடாக இருந்தால் என்ன உரிமைகளை அனுபவிக்குமோ அத்தனை உரிமைகளையும் இந்தியாவில் அனுபவிக்க வேண்டும். அந்த உரிமை நாங்கள் கொடுப்போம், பிரிந்து மட்டும் போகக்கூடாது. அதான் நிபந்தனை. இல்லை, இந்தியாவுடைய ஒரு அழகு பன்மைத்துவத்துல ஒரு தனித்துவமா இருக்கிறது. உலகமே பன்மைத்துவம் தான். உலகம் ஒன்றா தான் இருக்குது, ஐநா சபை ஒன்றா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியலையா? அதெல்லாம் என்ன தெரியலையா? இப்போ நீங்கள் இது பிம்ஸ்டெக்குங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, நாடு அமைச்சுக்கிறீங்க, அந்த கூட்டணிகள்லாம் அழகு இல்லையா? நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்நாடு இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள்ள சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிறது அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதை நீக்கி சமத்துவ அடிப்படையில் ஒன்றா இருப்போம். நாங்கள் மாற்றுத்திட்டம் சொல்கிறோம், சும்மா சொல்லலை. மாற்றுத்திட்டம் சொல்கிற இந்த மோசடியாக பேசுகிற மாநில சுயாட்சியில் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. மாற்றுத்திட்டம் லெனின் சொன்ன வகையில் பிரிந்து போக உரிமையுடன் இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று. இது தனித்தனி நாடாக இருக்க தகுதி உள்ளது. இப்போ நம்ம ஊப்பியும் நாமும் எந்த காலத்தில் ஒன்றா இருந்தோம்? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்று படையெடுத்து நம்ம பிடிச்சா பிடிக்கணும், இல்லைன்னா அவன் படையெடுத்து நம்மளை பிடிக்கணும். அப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இணக்கமாக ஒரு தேசமாக ஒரு மொழியாக ஒரு நாடாக எந்த காலத்தில் இருந்தாங்க? மீண்டும் பழைய கேள்விக்கு திரும்பி வர்றேன். இவ்வளவு பேசுகிறீங்க, தமிழ்நாடு தனியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி அந்தஸ்து பெற்ற ஒரு நாடுன்னு சொல்லும்போது, அதிகாரத்தை நோக்கி தமிழர்கள், அதுவும் குறிப்பாக முன்னத்தியராக இன்னைக்கு சகோதரர் சீமான் இருக்கும்போது அவர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல், தர்ம சங்கடம்? ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். இதை இந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாலும் ஆளுநர் பதவியை நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிளை திருத்தறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் நீட்டு 2 தடவை 3 தடவை நேரத்தில் இப்போ நீட் வேண்டான்ட்டு எங்கேயாச்சு நீட்டு என்னாச்சு? ஒட்டு மொத்தமாக ஏகமாக நீட்டு தேவையில்லைன்னு தீர்மானம் போட்டுருக்கு தமிழ்நாட்டில் சட்டசபையில். என்னாச்சு? அது கதி என்னாச்சு? ஆளுநர் ரவி ஏறி குந்தி ஒன்றுக்கு இருக்காத பாக்கி தான் தமிழ்நாட்டு அதிகாரிகள் அமைச்சர்கள் மேலே அந்த அளவு ஆதிக்கம் பண்ணுறாப்புல ஆர்எஸ்எஸ் ரவி. இந்த ஆளுநர் பதவி என்பது எந்த ஃபெடரேஷன்லேயாவது இருக்கா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்கிறீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு பிராமணர்கள் போலவே பூணூலை அனுபவிச்சு அவர் அழகு பார்த்துருக்கிறாரு. அவரை போய் அதான் ஆர்எஸ்எஸ் வேலை, அதான் ஆர்எஸ்எஸ். அது ஆர்எஸ்எஸ் இலக்கணமே அதுதான். நான் ஒன்று சொல்லிடுறேன். கவர்னர் என்பவர் எந்த முதல் பெரிய கூட்டரசுன்னு சொன்ன போனால் மாடல் சுவிட்சர்லாந்து தான். 4 இனங்களுடைய கூட்டரசு. அங்கே ஏதாவது கவர்னர் பதவி உண்டா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரோ அவன் பிரீமியர் வச்சுருப்பான். வெள்ளைக்காரனே நமக்கு பிரீமியர் தான் வச்சுருந்தான். மாநில முதலமைச்சருக்கு அவங்க காலத்தில் பிரீமியர் தான். அவருக்கு மேலே ஒரு கவர்னர் உண்டா? சுவிஸில் உண்டா? இல்லை. கனடாவில் உண்டா? இதில் ஜெர்மனியில் உண்டா? யூஎஸ்ஏயில் உண்டா? யூஎஸ்ஏயில் கவர்னர் யார்? சீஃப் மினிஸ்டர். அவர் எலெக்டட் பர்சன், மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறவர். அவருக்கு மேலே நியமன அதிகாரி ஒருத்தன் கிடையாது. இந்தியாவில் மட்டும் ஏன் இருக்குது? இருக்கு. ஏன் இருக்கு? அந்த இடத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதை நீக்கிறதுக்கு. நான் அதான் கேட்குறேன். அந்த இடத்துல நீங்கள் உட்காரலாம். அவனுக்கு சல்யூட் போட தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. டெல்லிக்காரனுக்கு சல்யூட் போடாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இதே கவர்னருக்கு முன்னாடி சட்டையை கிழிச்சிட்டு ஸ்டாலின் ஓடுனதுக்கும் அதே கவர்னரை ஜெயலலிதா கையாண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன அந்த அம்மா என்ன உரிமை மீட்டாங்க? ஜெயலலிதா அம்மா என்ன உரிமை மீட்டாங்க? சட்டையை நீங்கள் காட்டலாம், கிழிக்கலாம், வழக்கு வரலாம், வழக்கு வராமல் இருக்கலாம். சென்னாரெட்டியை பாடாப்படுத்துறது என்ன உரிமை மீட்டாங்க? ஒரு அங்குலம் முன்னேறிச்சா? உரிமை போயிட்டாங்களா? பாடாப்படுத்துறாங்க. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா அது ரசனையா உங்களுக்கு? கேலரி ரசிகராக உருப்பலாம் போகிறதுக்கு அவர்கள் அங்கே என்ன உரிமை மீட்டாங்க? பாப்பாத்தியாக பிரகடனப்படுத்துங்க. எல்லாம் பண்ணலாங்க. கான்ஸ்டியூஷனில் மாநில உரிமை ஒரு அங்குலம் மீட்டுச்சா அந்தம்மா? புதுசாக அந்தம்மா வாங்கினது என்ன? நான் கேட்குறேன். 1976 கல்வியை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது ஒரு பொதுப்பட்டியல் அது. இந்திய அரசினுடைய மாறுவேட பட்டியல் அது. அதுக்கு பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க திருட்டுத்தனமாக.
இந்திய அரசனுடைய இன்னொரு பட்டியல் அது. இந்திய அரசனுடைய செகண்ட் லிஸ்ட் அது. அதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ராட் அது. இந்திய அரசனுடைய அதிகாரம் தான் அது. அது கொண்டு போயிட்டான் கல்வியை. இந்திரா காந்தி தான் கொண்டு போச்சு. 76 கொண்டு போனாங்க. ஜெயலலிதா மீட்டுச்சா? கச்சத்தீவை நான் மீட்கிறேன்னு வரிஞ்சு கட்டி பேச்சு ஜெயலலிதா. கச்சத்தீவை மீட்டுச்சா? ஸ்டாலின் மீட்டாரா? அப்படி நான் கேட்குறேன், ஏன் கேளுங்க. நாளைக்கு நான் போனாலும் மீட்க முடியாது. மக்கள் போராடி நிர்பந்தம் பண்ணால் தான். சட்டசபையில் 234 பேர் கை தூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றலாம். அவன் சொல்லுவான், நீ 234 சோதாக்கள்டா, எங்கள் ஆளுநர் கையெழுத்து போட்டால் சட்டமாகும். 234 சோதாக்கள் கை தூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றி கொண்டே இருங்கள். நான் சட்டை பண்ண மாட்டேன். ஒரு யூஜிசி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்க யோக்கியதை இருக்காத முதலமைச்சர் இருக்குது. நேரடியாக ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் யார் ஆளுநர்? ஆளுநர் என்பவன் லண்டன்லேருந்து நியமிக்கப்பட்டவன். அந்த காலத்தில் அயலார் ஆண்ட போது லண்டன்லேருந்து நம்ம குடுமையை பிடிச்சி ஆட்டுறதுக்காக அந்த பதவி இன்றைக்கி டெல்லியிலேருந்து ஆட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த ஆளுநர் பதவியை நீங்கள் சட்டசபைக்கு நான் போய் மாற்ற முடியுமா? ஒரு ஆர்டிக்கலை நான் திருத்த முடியுமா? கல்வி எனக்கு வேணுமா அப்படின்ட்டு. சேல்ஸ் டேக்ஸ் மாநில அரசுக்கு வெள்ளைக்காரங்காலத்துலேருந்து இருக்குது. 1937 இருக்குது மாநில அரசுக்கு. அந்த சேல்ஸ் டேக்ஸை நீக்கிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? இந்த கம்பெனி தான். கருணாநிதி மன்மோகன் கூட்டணி அரசு தான் கொண்டு வந்தது. அப்போ அந்த ஒரு சட்டசபையில் நம்ம பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக போய் நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிற உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தில் கூட செயல்பட முடியாது. அதிகாரம் மிக வலிமையானது. அதான் என்ன இருக்குன்னு கேட்குறேன்னா, பூடகமாக சொல்ல வேண்டாம். என்ன இருக்குது கல்வியில்? எங்கள் ஊரில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் கூடாதுப்பா சொல்ல முடியுமா? இல்லை, சிபிஎஸ்சியில் நான் கேட்குறேன். சிபிஎஸ்சி பள்ளியில் முதல்லையாவது மாநில அரசு அனுமதி கேட்டேன்னு சொன்னான். சிபிஎஸ்சி எடுத்துட்டாங்க. அதையும் ஒரு மத்திய அரசு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துதுங்க. 100கணக்காக 1000கணக்காக பிள்ளைங்க வச்சுருக்காங்க. அதில் ஹிந்தி ஒரு மொழி பாடமாக வச்சுருக்காங்க. அது கூடாது தமிழ்நாட்டில் என்று ஒரு சட்டசபை தடுக்க முடியுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இல்லைன்றது உங்களுடைய முடிவு. ஏன் முடிவு இல்லைங்க. சட்டம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற சட்டம். என்னுடைய முடிவு. அது அதிகாரம் வலிமையானது. அதை நான் அடைந்து என்ன அதிகாரங்கிறேன். உங்களுக்கு முதலமைச்சருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? டெல்லிக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நபராக இருக்கிறதா முதலமைச்சர் அதிகாரங்க. அதுக்குள்ளே நம்மால் ஒருத்தர் இருக்கட்டும், அது மாற்றுக்கள் சொல்லலை. ஆனால் எல்லாரும் அதில் போய் உழுந்துட்டோம்னாக்க அதன் பிறகு போர்க்குணமுள்ள அமைப்பே இருக்காது, உரிமை மீட்பு அமைப்பே இருக்காது. அப்படி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு அதிகாரமும் இல்லை, கைப்பாவையாக தான் இருப்பாங்கன்னு சொன்னால், சகோதரர் சீமான் போன்ற நபர்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழர் நாட்டை இறையாண்மை மிக்க ஒரு தேசமாக கட்டி எழுப்புவதற்கு முன் வர்றாங்க. இந்த நிலம் என் கையில சிக்குச்சு, நீ செத்தேன்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி வரும்போது நீயும் கைப்பாவையாகும். அப்படிதான் மாறுவேன். கைப்பாவை ஆக வேண்டியதில்ல, ஆகாம இருக்கலாம். உங்களால கையால் ஆகாம இருக்கும். ஏன்னு கேட்டா கைப்பாவையாகி அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நீங்க டிசிடென்டா இருக்கலாம். இந்திய ஏகாதிபதிக்கு டிசிடென்டா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறவரை இருக்க முடியாது. அதான் சொல்ல வருது. இல்ல, ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுப்போமே சீமானு. அதுதான் நான் சொல்றேன். சீமான தேர்தலில் வரட்டுங்கிறோம். நம்மளும் போய் அதில் நின்றுக்கிட்டு தேர்தல் மூலம் மாற்றம் வரும்னு ஒரு முழுசாக உண்டாக்கிறோம்னா, ஒரு ஒரு உளவியலை உண்டாக்கிட்டோம்னாக்க வெகு மக்கள் போராட்டத்துக்கு ஆள் இல்லாமல் போயிடும். தேர்தல் பாதை திருடர் பாதை நான் சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லலை. தேர்தல் பாதை ஜனநாயக பாதை தான், தேவைதான் அது. அப்போ ஏன் சீமான நீங்க அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு இருக்கு, அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கு, அதுக்கு என்ன சக்தி இருக்கு, இவ்வளவுதான் இருக்குது. அவங்க செய்யட்டும், பிரிவுகள் இருக்கட்டும். தமிழ் தேசத்தில் பல பிரிவுகள். ஒரு குழந்தை முதல்ல அப்படி 8 வச்சு நட போடும். எது பிறந்த குழந்தை? தமிழ் இனம் பிறந்த குழந்தையா? தமிழ்நாடு பிறந்த குழந்தையா? எது பிறந்த இனம் சொல்லுங்க. இல்ல, தமிழர் அதிகாரங்கிறது என்ன புதுசா கான்ஸ்டியூஷன் புதுசா நேற்று வந்தது? மாநில சட்டசபை 1920 இருக்குங்க. தீர்வு சொல்லுங்க. என்ன பிறந்த? நான் அதான் சொல்றேன், மக்கள் போற. நான் சொல்றேன், இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா இந்தியாவை மாத்து. நாங்கள் நேராக சொல்றோம், குடியுரிமை கொடுக்குற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட் இருக்கக்கூடாது. அடுத்தது கவர்னர் பதவியை ஒழிச்சு கட்டணும், பதவி இருக்கக்கூடாது. 356 மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் எந்த கூட்டாட்சியிலும் கிடையாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துட்டு அதிகாரங்களை பகிர்ந்து இறையாண்மை உள்ள ஒவ்வொரு இறையாண்மை உள்ள தேசம் அதனுடைய சமத்துவ கூட்டமைப்பாக மாற்று. பார்லிமெண்ட்டுங்கிறது 2 சபை இருக்கக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கவே கூடாது. இப்போ இந்திக்காரங்களுக்கு 10 மாநிலத்தில் 225 எம்பிஸ் இருக்கான். நீ 35-39 போய் எங்கே கிழிக்க முடியும்? பேசி சத்தம்னா பேசிட்டு வரலாம். நாடாளுமன்றத்தை விட ஒடுக்குமுறை கூடம் வேறு எதுவும் இல்லை இந்தியாவில். ஜனநாயக தேசிய இனங்களின் ஒடுக்குமுறை கூடம் என்பது, தலைமை பீடம் என்பது நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை போல் நாடகம் நடத்தி கொண்டு இல்லை எண்ணிக்கை தானே
ஜனநாயகத்துல அரசியல் எண்ணிக்கை யாருடைய எண்ணிக்கை? இப்போ என் வீட்டில் 10 பேர் இருக்குங்க. நான் என்ன செய்யணுங்கிறது எங்கள் 10 பேரில் பெரும்பான்மையா, எதிர்த்த தெருவில் உள்ள 10 குடும்பத்தை சேர்த்துக்கிட்டு அதில் பெரும்பான்மையா? என் குடும்பத்தில் 10 பேர் இருந்தால் என் பிள்ளைய படிக்க வைக்கிறது, பேர பிள்ளை படிக்க வைக்கிறது, மெடிக்கலா அங்கேயா இங்கேயா, அதெல்லாம் என்ன விவசாயம் பண்ணுறது, அது கருத்து வேறுபாடு பெரும்பான்மை பார்க்கலாம். எதிர்த்த வரிசையில் 10 வீடு இருக்கான், அவன் 100 பேர், நான் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய பேர பிள்ளைய என்ன படிக்க வேணும்னா, என் நிலத்தை என்ன விவசாயம் பண்ணுறது முடிவு பண்ணா ஒத்துவீங்களா? ஊபிக்காரன் வந்து தமிழ்நாட்டில் நெல் விலை என்னன்னு தீர்மானிப்பானா? ஊபிக்காரன் வந்து பீகார்காரன் தமிழ்நாட்டில் என்ன பள்ளியில் என்ன மொழி சொல்லி தரணும் அவன் தீர்மானிப்பானா? அவன் தான் தீர்மானிக்கிறான் இன்றைக்கி. ஏன்னா அவன் பெரும்பான்மைங்க. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏகாதிபத்திய பெரும்பான்மை. இது இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்பையும் நீங்க எதிர்க்கிறீங்க. தமிழ்நாட்டில் தமிழர் இந்தியா என்பது கூட்டமைப்பாக இல்லை. இந்தியா கூட்டமைப்பாக இல்லை. உண்மையான ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது இல்லையே. அது சும்மா பேருக்கு. அவர் இங்கே ப்ரொஃபஸர் கேசிவியர் எங்கேயே உள்ள ஒரு வெளிநாட்டுக்காரரு, அவர் கூட்டரசுகளை பற்றி எழுதியிருக்காரு, ஃபெடரேஷனை பற்றி நல்லா ஒவ்வொரு நாட்டையும் ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்திய கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லும் பொழுது கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கும் ஒற்றையாட்சின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படி இந்தியாவையும் எதிர்க்கிறீங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் பெருவாரியா வாழக்கூடிய இந்த தமிழர்களும் ஆளணும்னு வந்தா அதுல ஆட்சியை பிடிச்சி என்னன்றீங்க? நான் சொல்றேன், அந்த விங்கு போகட்டும். தேர்தல் பிரிவு ஒன்று போகட்டும், அது நாம் தமிழர் கட்சி போகட்டும். நாம் பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் லட்சியத்துக்காக போராடி தியாகங்கள் செய்தாலும் பரவாயில்லை, லட்சியத்தை வென்றாக வேண்டும் என்ற போர்க்குணமுள்ள பிரிவுகள் இருந்தாகணும். தேர்தல் பாதையில் நாம் தமிழர் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உங்களை போன்ற இயக்கங்கள் வந்து வேடிக்கை பார்க்குதா? திருவண்ணாமலை கேட்குறேங்க, தமிழ்நாடே தமிழர்கள் கையில் இல்லாத சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் கேளுங்க. சும்மா அதை அமிர்தலிங்கம் தேர்தல் நின்றுட்டு இருக்கும்போது பிரபாகரன் ஏன் புறக்கணிச்சாரு? ஈழத்தில் தான் அவர் தலைவர் எங்களை வழிகாட்டிங்கிறீங்களே. நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி அடிக்கல. ஏன் பிரபாகரன் தேர்தலில் புறக்கணிச்சாரு? ஏன்? சிங்களம் செயற்கையாக சேர்க்கப்பட்ட நாடு அது. சிங்களம் பெரும்பான்மை, பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை, ஜனநாயகத்தை வச்சு நம்ம கழுத்தாக இருப்பானுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் அந்த ஹிந்தி அந்த தமிழ் பெல்ட்டில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் 25 பேர் போய் சேர்ந்தாலும் அவன்கிட்ட 200 பேரில் நீங்கள் சிறுபான்மை. செயற்கையாக சிறுபான்மை ஆக்கப்பட்ட இனம். அங்கே ஜனநாயக அடிப்படையில் உங்களை ஏமாத்துறது தான் அது பயன்படும் அந்த பார்லிமெண்ட்டு. எனவே தேர்தல் நிற்க வேண்டாம். அவர் ஒரு சமஷ்டி தீர்வை முன் வச்சாங்க இல்லையா? வச்சாங்க. நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் தான் சமஷ்டி தீர்வை முன் வைக்கிறோம், ஃபெடரேஷன் தான் வைக்கிறோம். நாங்கள் பிரபாகரனை பேசிக்கிட்டு நான் தேர்தலில் தான் போனால் தான் எல்லாம் பண்ண முடியும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், தேர்தலில் போகிறவங்க போங்க. இப்போ பிரபாகரனே ஒரு கட்டத்தில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி விட்டார். ஏன் உருவாக்கினார் தெரியுங்களா? அவங்க பேச்சுவார்த்தை நார்வே மும்பை உலக அளவில் நடக்கும் பொழுதெல்லாம் தமிழ் மக்கள் யாரும் தனிநாடு கேட்கல. ஈழத்தில் இவங்க துப்பாக்கி வச்சு மிரட்டி அந்த மக்கள் கேட்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேண்டேட் இல்லை, பீப்புள்ஸ் மேண்டேட்டு கிடையாது எல்டிடிக்கு. இவங்க மிரட்டி கேட்குறாங்கன்னா அப்போ தான் ஒரு எலெக்ஷன் நிற்போம். சந்திரியா பீரியட்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் நிற்கிறோம் நாங்கள், நின்று காட்டணும்னு இவரை கூப்பிட்டு, அவர் பெரியவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன தமிழ் தேசிய கூட்டணி தலைவராக இருந்தார்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவரை தான் ஒருங்கிணைப்பாளரை போட்டு தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி கொடுத்தாங்க. எல்லோரும் ஆதரவு பண்ணி எலெக்ஷனில் வேலை செய்யணும் எல்டிடிக்கெலாம் சொல்லிவிட்டார். அவங்க யாரும் கேன்டீன் நிறுத்தலை, பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க. அதில் ஈழத்தை வச்சு தான் நின்னாங்க அவங்க. இதுதான் மேண்டேட் எங்களுக்குன்னு காட்டினாங்க. அந்த மாதிரி தேவைப்படும் போது வைக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது அது வரைக்கும் யாருமே நிற்க வேண்டாம் நாங்கள் சொல்ல. நல்லா தீமான் நிற்கட்டும், வெற்றி பெறட்டும், முதல்வராக வரட்டும், நாங்கள் அதை எதிர்க்கலை. எதுக்கு? ஆனால் எல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் போய் அதை விட்டோம்னாக்க நம்மளுக்கு போராடுற தொண்டரே இருக்க மாட்டான். தேர்தலில் போயிட்டோம்னா எல்லாருமே போராடுறதுக்கு தொண்டரே இருக்க மாட்டான். தியாகம் செய்து போராடித்தான் உரிமையை மீட்கணுமே தவிர தேர்தல் மூலம் மீட்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒற்றை அறிவிப்பு தான் சொன்னாரு. நான் வந்து திரௌபதி ஆலயத்துக்குள்ள ஆலய நுழைவு போராட்டத்தை மேற்கொள்வேன்னு சொன்னதுதான். அடுத்த நிமிஷமே சேகர் பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து விரைவில் திறக்கப்படும். என்ன காரணம்? தேர்தலில் போராடுவாங்க, நம்ம அம்பலம் ஆயிடுவோம். நான் கேட்குறேன், ஜல்லிக்கட்டு மீட்டது எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி மீட்டார்? மெரினாவில் போராடி ஜல்லிக்கட்டு உரிமையை. ஸ்டெர்லைட் ஆலை எந்த மந்திரி எந்த எம்எல்ஏ? இருங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? நான் பொலிட்டிக்கலா எந்த கட்சி கொடியும் இல்லாம அரசியல் பிரமுகர்கள் இல்லாதவங்க தலைமை தாங்கி வழிகாட்டி நடத்துனது. ஆமா, உண்மைதான். சொல்றேங்க, எவன் கட்சிக்காரன் வந்தா கொடிவரம் சொன்னோம். அப்ப என்ன அர்த்தம் அது? அங்க ஸ்டெர்லைட்டை மூடினது யாரு? கட்சிக்காரங்களா? கட்சிக்காரன் வந்தாலும் கொடியோர வரக்கூடாது. 13 பேர் செத்தாங்க. மறுநாள் நாங்கள் போனோம். 13 பேர் பிணத்தையும் அந்த ஸ்னோலின் 19 வயசு பிள்ளை அவங்க அழுது புலம்புறாங்க. அந்த பிணத்தையும் வாங்க முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடி அதிகாரப்பூர்வமாக வந்து படித்தா தான் வாங்கணும்னு வந்தாங்க. அது எந்த எம்எல்ஏ எந்த சட்டசபை தீர்மானம் போட்டு ஸ்டெர்லைட்டை மூடிச்சு? மக்கள் போராட்டம்.
எங்கள் தஞ்சாவூர் வந்து டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாற்றப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் தொடங்கி வச்ச கட்சி சார்பற்ற விவசாயிகள் போராட்டம். கட்சிக்காரங்க எது பண்ணாங்க? இலவச மின்சாரம் விவசாயி கொடுத்துருக்காங்க. நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடத்திய விவசாயிகள் போராட்டம் 42 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டானுங்க. அதுக்கு பிறகு இலவச மின்சாரம் வந்துச்சு. எந்த சட்டசபை இதெல்லாம் கொண்டு வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சீமான் வந்து சொன்னார், நல்ல விஷயந்தான், போராடுவார், நாளைக்கு நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு போகணும், போராட்டத்துக்கு சீமானுக்கு சக்தி இருக்குது, போராடுவார்னு பயந்துக்கிட்டு தான் வந்தா விட்டானே தவிர இவர் எம்எல்ஏ வந்து நம்மளை கழுத்தை சீவிடுவாருங்கிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சட்டசபை முற்போக்காக எந்த நடவடிக்கையும் எடுத்ததே கிடையாது தமிழ்நாட்டில். சாதனைகள் எல்லாமே மக்கள் போராட்டம் வீதியில் தான் வந்திருக்கு. சீமானை நீங்க நம்புறீங்களா இல்லையா? எதுக்கு அவர் ஒரு அரசியல்ல சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி தருவார் அப்படின்றதுல நீங்க இல்ல, அவருக்கு அதிகாரம் வேணும்ல, அவரு நோக்கி நகர்றாரு. இல்ல, அவருடைய கரத்தை வலுப்படுத்துவீங்க. நான் சொல்றீங்கன்னா, அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது அன்னைக்கு வாய் நாடி வாய்ப்பச்சு. எப்படி இப்போ நான் போகிறேன், சீமானை விட்டுருங்க, நான் போகிறேன் முதல்வராக இருக்கு, எனக்கு பெரும்பான்மை இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அதுக்கு அதில் இருந்து சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷன்லேருந்து நடைமுறையிலேருந்து சொல்லணும், யூகம் பண்ணி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வகையில் ஒரு அறிவிப்பு என்னங்க நான் சொல்கிறேங்க, அறிவிப்பு என்னங்க எத்தனை சொல்கிறேங்க. போராடுவாருங்கிற பயத்தில் தான் சீமானுக்கு ஆள் இருக்குது, போராடுவாங்கன்னு பயத்தில் தான் அவர் நாளைக்கு முதல் மந்திரியை வந்து நம்ம கருத்தை சீவிடுவாங்கிறதுல ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லி நபர் அதெல்லாம் இருக்கலாம். அறிவிப்புலேயே இவ்வளவு செய்யறாரு. அது ஒரு அறிவிப்புல ஆட்சி அதிகாரத்துக்கு என்னென்னலாம் செய்ய எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்களா? இப்போ அவரே எவ்வளோ இழுத்து அடிச்சு அவர் கூட்டத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு இடம் போட்டாங்க தெரியுங்களா? இருங்க சொல்றேங்க. முருகன் கோவில்ல தமிழில் குடமுழுக்கு இல்ல நடத்தவே இல்லையே. அதான் இப்படி நாங்க அதற்கான உத்தரவு வந்திருக்கா? எங்க ஒரு வரவே இல்லையே. எங்க வந்திருக்கு? இல்ல உயர்நீதிமன்றம் எந்த கோயில்ல? எந்த கோயில்ல? முருகன் எந்த கோயில்? மருதமலை. மருதமலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழ் கிடையாது மந்திரம். எங்க ஆளுகள் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. சத்தியமா தெய்வ தமிழ் பேரவை இப்போ இருக்காங்க. சத்தியமா இருக்காங்க. மூங்கிலடியா இருக்காரு. எங்க தம்பிகள் பாலகுமாரன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நேரத்தில் இருந்து ஒரு கோர்ட்டில் இவங்களாம் அரசாங்கமாக ஒரு அஃபிடேவிட் கொடுத்தாங்க. அதாவது துணை ஆணையர் அவர் தான் ஈஓவாகவும் இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருக்கார். நாங்கள் வந்து எங்கள் 73 குண்டம் வைக்கணும் யாக வேள்வியில். அதில் 36 குண்டம் தமிழ், 36 குண்டம் சான்ஸ்கிரிட் மந்திரங்களை சொல்லி நடத்த வச்சாரோன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து கோர்ட்டில் இருக்காது. அதை ஆர்டராகவும் ஆகியிருக்காங்க. ஒரு குண்டத்தில் கூட தமிழ் மந்திரம் சொல்லலைங்க. 3 நாளாக நடந்த யாக வேள்வியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட போகிறாங்க. ஆமாம், நீ வந்து அவமதி தான். அவமதிப்புன்னா அவங்க அதெல்லாம் தாங்கிக்குவாங்க. பண்ணலையே. ஏனென்றால் ஸ்டாலினும் சேகர்பாபும் நடத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. அக்ரஹாரம் வந்து கோபம் வந்துடும், அக்ரஹாரத்தில் ஆத்திரம் வந்துடுறாங்க. எங்கேயும் பழனி கோயில் உட்பட எங்கேயுமே ஏற்கனவே நாங்கள் 2 தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். மதுரை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்காக மதுரையில் நீதிமன்றத்தில் 2020 வாங்கினோம். கரூர் பசுவேர் கோயிலுக்கு வாங்கினோம். 2லையும் வந்து பாதி தமிழ் பாதி சான்ஸ்கிரிட்டை நடத்துங்கன்னு சொன்னாங்க. செயல்படுத்தவே இல்லையே. இந்த இது இருக்க மருதமலை இந்த 73 குண்டத்தில் ஒரு குண்டத்தில் கூட தமிழ் இல்லையே. தீர்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கண்டெம்ப்டாக கோர்ட்டு போடலான்னு இருக்குது. என்ன ஆக போகுது? என்ன இருக்குது? மக்கள் எழுச்சி வருவாங்க, அங்கே போராடுவாங்க அப்படிங்கிறது தான் பயந்துட்டு செய்வாங்க. இது ஓட்டு பாதிக்கும் அப்படின்னா ஸ்டாலின் பயந்துக்கிட்டு செய்வாப்புல. இதெல்லாம் ஓட்டு பாதிக்காதுப்பா, ஐயர் வச்சு பண்ணால் தான் படிக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு அந்த ஆள் நம்புகிறாரு. இல்லைன்னா பயந்துக்கிட்டு செய்வார். இல்லைன்னா அப்போ மக்கள் எழுச்சி தான் இறுதியாக தீர்மானிக்கும். நீதிமன்றத்தின் வழியாக ஒரு நீதியை நிலைநாட்டும் தமிழுக்கும் தமிழர்களுக்குமான உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம்.